சொல்றாங்க இல்லையா, அந்த 5 பாயிண்ட்ல என்ன வரும்? தாராளமா சொல்லலாம், சொல்லுங்க. வெரி குட், சூப்பர். அப்புறம் SRI சூப்பர். அப்புறம் IATC. அப்புறம் SCD சூப்பர், வெரி குட். வேற அப்புறம் இன்னும் ஒண்ணு தான் இருக்கு. வேற என்ன? CFC சூப்பரா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? கிளாப் பண்ணுங்க. இப்போ அந்த 5க்குள்ள இருக்கு. இந்த 5க்குள்ள இல்ல, இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா SRI. சரிங்களா? இந்த SRIங்கிறது முழுக்க நமக்கு எல்லா தேவையான ஒரு பில்லர். என்ன பாத்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டி நிறைய பேர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? இந்த சோசியல் ஆக்டிவிட்டி என்னன்னா உங்களுக்கு தெரியுமே. சோசியல் ஆக்டிவிட்டி அவேர்னஸ். சூப்பர், அவேர்னஸ் வெரி குட். இந்த அவேர்னஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? எப்படிலாம் பண்ணலாம், எப்படிலாம் பண்ண முடியும்? ரைட், ஓகே, சூப்பர். அப்புறம் மாரத்தான், வெரி குட். சரி, அதுவே சொன்னாங்க மாரத்தான் வழியா நம்ம வந்து சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணலாம். சரி, மாரத்தான் வழியா நீங்க என்ன சோசியல் ஆக்டிவிட்டி பண்ணுவீங்க? மக்களுக்கு என்ன எடுத்து சொல்லுவீங்க? மக்களுக்கு என்ன கொண்டு சேர்ப்பீங்க? வெரி குட், சூப்பரா இருக்கு. அது ஒரு கிளாப் பண்ணலாமே. அருமையா சொல்றீங்க, சூப்பர். அப்புறம் நிறைய இருக்கு இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம மக்கள் எல்லாமே கொண்டு தான் வச்சிருக்காங்க. ஆனா இன்னமும் நமக்கு அறியாமை இருந்துட்டு தான் இருக்குது. உலக மக்களுக்கும் சரி, சமூக மக்களும் சரி, கொஞ்சம் அறியாமை இருந்துட்டு தான் இருக்குது. அதை எப்படி சேர்க்கலாம்னா ஒரு 1000 பேர் சேர்ந்து போனா அவங்க போய் ரீச் ஆகும். ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க. அப்போ இதுக்காக தான் ஓடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது போய் ரீச் ஆகும். அதனால தான் நம்ம மாரத்தான் மூலமா என்ன பண்றோம், இதை போய் சேர்க்கலாம். ஏன்னா பிளாஸ்டிக்ங்கிறது இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய ஒரு கேடான சாபம் சொல்லுவாங்க. அதனால பிளாஸ்டிக் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத ஒட்டு எடுத்துக்கலாம். அப்போ இன்னொன்று அருமையாக சொன்னாங்கன்னா பிளட்டு, அதாவது என்ன ரத்த தானம் என்பது உலகத்தில் மிகப்பெரிய ஒரு தானம். சரிங்களா? அந்த பிளட்டுங்கிறது வந்து மற்றவங்க தரணும், அது தரத்துக்கு முன் வரணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் கிட்ட தர மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாரத்தான் மூலமா அது வந்து உணர்த்தலாம். ஒரு பிளட் கொடுத்தோம்னா நம்ம உயிரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம உணர்த்தலாம். அதனால பிளட்டுங்கிறது மாரத்தான் மூலமா. இதே மாதிரி நிறைய சோசியல் ஆக்டிவிட்டி அவங்க சொன்ன மாதிரி எய்ட்ஸ்ங்கிறது உலகத்துக்கு மிகப்பெரிய உயிர் கொடியா இருந்துச்சு. இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு பெரும்பாலும் குறைஞ்சு போச்சு. இல்லை, இன்னைக்கு யாரும் பேசுறாங்களா? இல்லை. அது காரணம் என்ன? மக்கள் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதை ஏற்றுக்கிட்டாங்க. அது இந்த நோய் வந்து உலகத்தில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்க. அதனால அந்த நோயை வந்து மொத்தமாக அடிச்சிட்டாங்க. அப்போ பாருங்க, இதன் மூலமா இது எல்லாமே பண்ணுறது பார்த்தீங்கன்னா SR, அதாவது சோசியல் ஆக்டிவிட்டி. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இதன் மூலமா பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சரி, இது இல்லாமல் வேற என்னன்னா நம்ம சோசியல் ஆக்டிவிட்டி பொதுவாக மரம் நடுவது. என்ன சொன்னாங்க? மரம் நடுவது. ஆமா தானே? மரம் நட்டா மழை வருங்கிறாங்க. ஆமாவா இல்லையா? வருமா? வருமா வராதா? வரும். ஏன் ஏன் நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா? நம்ம சுற்றி நிறைய மரம் மழை வர மாட்டேங்குது. மரம் நட்டா மழை வருங்கிறாங்க. நம்ம மரத்தை வெட்டுறோம், ஆனால் மரம் நடுறது இல்லை. அந்த மரம் நட்டா மழை வரும்னா கண்டிப்பா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை வெட்டினா 10 மரக்கன்றுகள் நடணும் அப்படிங்கிறது ஒரு தெரியும். சரிங்களா? அப்பதான் திரும்ப நம்ம மழை வரும். அந்த மழை மூலமா பூமி கூலிங்காகும். கூலிங் ஆச்சுன்னா நம்ம நல்லா வாழ முடியும். சரிங்களா? இப்போ மனிதன் ஆரோக்கியம் வாழணும்னா மரங்கள் நடணும். நல்ல காற்று இல்லையா? இப்போ நல்ல காற்று சுவாசிக்கிறதுக்கு மரங்கள் கண்டிப்பாக வேணும். ஏன்னா மரங்கள்லாம் அதோட வேலை அது அழகாக பார்த்துட்டு நம்ம தான் அதை பார்க்கறது. ஆமா இல்லையா? என்னைக்காவது ஒரு மரம் நான் உனக்கு காற்று தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா? இல்லை. ஆனால் அது பண்ணிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து அழிக்கிறோம். அப்போ அதை அழிக்கக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது அப்படிங்கிறத இந்த சோசியல் ஆக்டிவிட்டி மூலமா மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். இதை மாதிரி ஏகப்பட்ட ஆக்டிவிட்டி. சரிங்களா? அப்போ இந்த SRI மூலமா இந்த ஒரு பில்லர் மூலமா யூஸ் பண்ணோம்னா இன்னும் நம்மகிட்ட 4 பில்லர் இருக்கு. சரிங்களா? அப்போ பாருங்க, உலக அளவில் நம்ம போய் சேர்க்கலாம். அதனால தான் நம்ம SSRல இந்த 5 பில்லர் கொண்டாந்து வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த 5 பில்லருமே உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கவனிக்கணும். ஓகேங்களா? நன்றிப்பா.